அன்பான மாணவ செல்வங்களே, மீண்டும் ஒரு காணொளியினூடாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. அந்த வகையிலே இன்றைய காணொளியில் பக்கங்களின் எண்ணிக்கை காண்பது தொடர்பாக நுண்ணறிவுசார் வினாக்கள் வினாவப்படுகின்ற போது அதற்கு எவ்வாறு இலகுவான முறையிலே விடையளிப்பது என்று பார்ப்போம். வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். சரி பிள்ளைகள், உங்களுக்கு இங்கே தரப்பட்ட வினாவை அவதானியுங்கோ. ரமேஷ் ஒரு புத்தகத்தில் 18ஆம் பக்கத்தில் இருந்து 42ஆம் பக்கம் வரை வாசித்து முடித்தான் எனின் அவன் வாசித்து முடித்த பக்கங்களின் எண்ணிக்கை யாது என உங்களுக்கு இந்த வினா இங்கே வினாவப்பட்டிருக்கின்றது. மாணவர்களே, உங்களுக்கு இவ்வாறாக பக்கங்களின் எண்ணிக்கை காண்பது தொடர்பாக வினாக்கள் கேட்கின்ற போது நீங்கள் முதலாவதாக அவதானிக்க வேண்டும். இங்கே வாசிக்கப்பட்ட பக்கங்களானது ஆரம்பத்திலிருந்து வாசிக்கப்பட்டிருக்கின்றதா, அதாவது முதலாவது பக்கத்திலிருந்து வாசிக்கப்பட்டிருக்கின்றதா அல்லது இடையிலிருந்து வாசிக்கப்பட்டிருக்கின்றதா என்பதனை நீங்கள் இங்கே முதலாவதாக கவனித்து கொள்ள வேண்டும். ஆகவே வினாவின் அடிப்படையிலே மாணவர்களே எங்களுக்கு 18ஆம் பக்கத்திலிருந்து இங்கே வாசிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஒரு புத்தகத்தினுடைய இடையிலிருந்து இங்கே வாசித்திருக்கின்றார்கள். எனவே மாணவர்களே, எங்களுக்கு ஒரு புத்தகத்தினுடைய இடையிலிருந்து குறித்த ஒரு பக்கம் வரை வாசிக்கப்பட்டது என கூறி அதில் வாசிக்கப்பட்ட பக்கங்களின் எண்ணிக்கையினை எங்களுக்கு இங்கே விடையாக கேட்கின்ற போது நாங்கள் அதற்கு எவ்வாறு இலகுவான முறையிலே விடையளிப்பது என்று பார்ப்போம். அவதானித்துக் கொள்ளுங்கள். சரி பிள்ளைகள், இவ்வாறான வினாக்களுக்கு பிள்ளைகள் நாங்கள் முதலாவது படிமுறையாக இங்கே வாசிக்கப்பட்ட இறுதி பக்கத்தில் இருந்து வாசிக்க ஆரம்பித்த பக்கத்தினை நாங்கள் கழிக்க வேண்டும். ஆகவே இவ்வினாவின் அடிப்படையிலே வாசித்து முடித்திருக்கின்றார் 42ஆம் பக்கத்திலிருந்து, வாசிக்க ஆரம்பித்திருக்கின்றார் 18ஆம் பக்கத்திலிருந்து. ஆகவே நாங்கள் முதலாவது படிமுறையாக வாசித்து முடித்த இறுதி பக்கமான 42இலிருந்து வாசிக்க ஆரம்பித்த பக்கமான 18னை கழிக்க வேண்டும். அவ்வாறு கழிக்கும் போது எங்களுக்கு கிடைக்கின்ற விடையோடு நாங்கள் ஒன்றினை கூட்டுதல் வேண்டும். ஏன் நாங்கள் அங்கே ஒன்றை கூட்டுகின்றோம் என்றால் மாணவர்களே, நாங்கள் வாசிக்க தொடங்கிய பக்கம் 18, ஆகவே அப்பக்கத்தினை நாங்கள் இங்கே கழித்து விட்டோம். ஆகையினால் மீண்டும் அந்த பக்கத்தினை கூட்டுவதற்காக நாங்கள் இங்கே கழித்த விடையுடன் ஒன்றினை கூட்டுகின்றோம் என்பதனை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே மாணவர்களே, இவ்வினாவின் அடிப்படையிலே வாசித்து முடித்த பக்கங்களின் எண்ணிக்கையாக எங்களுக்கு 25 காணப்படும். மாணவர்களே, பக்கங்களின் எண்ணிக்கை காண்பது தொடர்பாக சில வித்தியாசங்களுடன் வினாக்கள் வினாவப்படுகின்ற போது அதற்கு எவ்வாறு விடையளிப்பது என்று பார்ப்போம். அடுத்த வினாவினை அவதானித்துக் கொள்ளுங்கள். சரி பிள்ளைகள், உங்களுக்கு இங்கே தரப்பட்ட வினாவை அவதானியுங்கோ. சுரேஷ் கதை புத்தகம் ஒன்றில் 8ஆம் பக்கத்தில் இருந்து 51ஆம் பக்கம் வரை வாசித்துவிட்டு சிறிது நேர ஓய்வின் பின்னர் 60ஆம் பக்கத்தில் இருந்து 102ஆம் பக்கம் வரை வாசித்தான் எனின் அவன் வாசித்த பக்கங்களின் எண்ணிக்கை யாது என உங்களுக்கு இந்த வினா இங்கே வினாவப்பட்டிருக்கின்றது. ஆகவே மாணவர்களே, இவ்வினாவானது ஒரு சிறிய வித்தியாசத்துடன் வினாவப்பட்டிருக்கின்றது. இதனை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். அவ்வித்தியாசம் என்னென்னு சொன்னால் மாணவர்களே, ஒருவர் முதலாவதாக ஒரு புத்தகத்தினை இடையிலிருந்து வாசிக்க தொடங்கி 51ஆம் பக்கம் வரை வாசித்து முடித்துவிட்டு சிறிது ஓய்வின் பின்னர் மாணவர்களே தொடர்ச்சியாக வாசிக்கவில்லை. மீண்டும் அதிலே சில தாள்களை விட்டுவிட்டு சில பக்கங்களை விட்டுவிட்டு 60ஆம் பக்கத்தில் இருந்து வாசிக்க தொடங்கி 102ஆம் பக்கம் வரை வாசித்திருக்கின்றார். ஆகவே இவ்வாறான வினாக்களுக்கு எவ்வாறு இலகுவாக விடையளிப்பது என்று அவதானித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் முதலாவதாக இதற்கு முதல் வினாவிலே செய்ததை போன்று இதற்கும் நாங்கள் செய்ய வேண்டும். ஆகவே நாங்கள் முதலாவதாக வாசித்து முடித்த ஆரம்பத்தில் வாசித்து முடித்த பக்கத்திலிருந்து வாசிக்க தொடங்கிய பக்கத்தினை கழிக்க வேண்டும். ஆகவே நாங்கள் 51லிருந்து 8னை கழிக்க வேண்டும். அவ்வாறு கழித்து பெறப்பட்ட விடையோடு நாங்கள் ஒன்றினை கூட்டுதல் வேண்டும். ஆகவே மாணவர்களே, நாங்கள் இப்போது அவர் ஓய்வு எடுப்பதற்கு முன்பதாக வாசித்த பக்கங்களின் எண்ணிக்கையை கண்டுபிடித்து விட்டோம், 44 என்று. ஆனால் நாங்கள் இன்னும் கண்டுபிடிக்க வேண்டியது மாணவர்களே, ஓய்வு எடுத்த பின்னர் அவர் எத்தனை பக்கங்களை வாசித்து முடித்திருக்கின்றார் என்று. ஆகவே அதற்கும் நாங்கள் இதற்கு முன்னர் மேற்கொண்ட செய்கை வழியவே மேற்கொள்ள வேண்டும். எவ்வாறு எனின், வாசித்து முடித்த பக்க இலக்கத்திலிருந்து வாசிக்க தொடங்கிய பக்க இலக்கத்தை நாங்கள் கழிக்க வேண்டும். ஆகவே ஓய்வுக்கு பின்னர் 102ஆம் பக்கம் வரை வாசித்திருக்கின்றார். ஆகையால் 102லிருந்து வாசிக்க தொடங்கிய பக்கம் 60ஆக காணப்படுகிறது. ஆகவே நாங்கள் 60னை கழிக்க வேண்டும். அவ்வாறு கழிக்கும் போது கிடைக்கின்ற விடையோடு நாங்கள் ஒன்றினை கூட்ட வேண்டும். அவ்வாறு கூட்டுகின்ற போது எங்களுக்கு கிடைக்கின்ற விடையானது அவர் ஓய்வின் பின்னர் வாசித்த பக்கங்களின் எண்ணிக்கையாக அமையும்.
அடுத்ததாக மாணவர்களே, இவ்வினாவுக்கு நாங்கள் விடையளிப்பதற்காக ஓய்வின் முன்னர் வாசித்த பக்கங்களின் எண்ணிக்கையினையும் ஓய்வின் பின்னர் வாசித்த பக்கங்களின் எண்ணிக்கையினையும் நாங்கள் கூட்டுகின்ற போது அவர் மொத்தமாக வாசித்த பக்கங்களின் எண்ணிக்கை எங்களுக்கு கிடைக்கும். ஆகவே 44ஓடு நாங்கள் 43 என்ற இலக்கத்தை கூட்டும்போது எங்களுக்கு விடையாக 87 கிடைக்கின்றது. ஆகவே அவர் வாசித்து முடித்த மொத்த பக்கங்களின் எண்ணிக்கையாக 87 கிடைக்கும். ஆகவே இவ்வினாவுக்குரிய விடையாக 87 அமையும். அடுத்ததாக மாணவர்களே, பக்கங்களின் எண்ணிக்கை காண்பது தொடர்பாக வேறு வகையாக வினாவினாவப்படுகின்ற போது அதற்கு எவ்வாறு விடையளிப்பது என்று பார்ப்போம். அடுத்த வினாவினை அவதானித்துக் கொள்ளுங்கள். சரி பிள்ளைகள், உங்களுக்கு இங்கே தரப்பட்ட 3வது வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கோ. விதுசன் ஒரு புத்தகத்தில் முதலாம் பக்கத்தில் இருந்து 73ஆம் பக்கம் வரை வாசித்து முடித்தான் எனின் அவன் வாசித்து முடித்த பக்கங்களின் எண்ணிக்கை யாது என உங்களுக்கு இந்த வினா இங்கே வினாவப்பட்டிருக்கின்றது. ஆகவே மாணவர்களே, இங்கே நீங்கள் அவதானித்திருப்பீர்கள், விதுசன் என்ற ஒருவர் புத்தகத்தினுடைய முதலாம் பக்கத்தில் இருந்து வாசித்திருக்கின்றார். ஆகவே நாங்கள் இதற்கு முன்னர் பார்த்த வினாக்கள் அனைத்துமே இடையிலிருந்து வாசிக்கப்பட்டிருந்தது. ஆகவே இவ்வாறு மாணவர்களே, புத்தகத்தின் ஆரம்பத்தில் இருந்து வாசிக்கப்பட்டிருந்தால் வாசித்து முடித்த பக்கங்களின் எண்ணிக்கையே அவர் வாசித்த மொத்த பக்கங்களின் எண்ணிக்கையாக அமையும். ஆகவே அவ்வகையின் அடிப்படையிலே மாணவர்களே, இங்கே எங்களுக்கு 73ஆம் பக்கம் வரை வாசித்திருக்கின்றார். ஆகவே இவ்வினாவுக்குரிய விடையாக 73 அமையும். அவர் வாசித்த பக்கங்களின் எண்ணிக்கையாக 73 காணப்படும் என்பதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே நீங்கள் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். முதலாம் பக்கத்தில் இருந்து வாசிக்க தொடங்கினால் அவர் வாசித்து முடித்த பக்கங்களின் எண்ணிக்கை தான் வினாவுக்குரிய விடையாக அமையும். அந்த வகையிலே 73னை இவ்வினாவுக்குரிய விடையாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பான மாணவ செல்வங்களே, இன்றைய காணொளியானது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நம்புகின்றேன். இதுபோன்ற நுண்ணறிவுசார் காணொளிகளை நீங்கள் தொடர்ந்து பார்த்து பயிற்சி பெற்றுக்கொள்வதற்காக எங்களுடைய யூடியூப் பக்கத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மற்றைய மாணவர்களும் பார்த்து பயன்பெறுவதற்காக அவர்களுக்கு இக்காணொளியினை ஷேர் செய்து கொள்ளுங்கள். நன்றி.